شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا ظهر السوء بأهل الأرض أنزل الله بأسه بأهل الأرض أو صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான மேலான பெரியவர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, உண்மையிலேயே தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய இந்த பெரும் பாவங்கள் சம்பந்தமான தொடர்ச்சியான அந்த சொற்பொழிவு தொடர்ல கண்ணியமானவர்களே, எங்களுடைய அந்த தலைப்பே, அந்த கிதாபுடைய புத்தகத்துடைய தலைப்பே அல் கபாயிர், பயங்கரமான பெரிய பாவங்களினுடைய விளைவுகள். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையிலேயே இன்றைக்கு எங்களோட நாடளாவிய ரீதியில் எடுத்தாலும் சரி, உலகளாவிய ரீதியில் எடுத்தாலும் சரி, உலகத்தில் சுமாராக 193 நாடுகள், இதில் பெரும்பான்மையாக சிறுபான்மையாக வாழக்கூடிய, அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரின் மூலமாகவும் இந்த பாவங்கள் பூமிக்கு மேலால நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர் என்ற வகையில் தவறுகள் நடக்கும் என்றாலும் அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை இருக்கு. பூமியில நன்மைகள் ஒரு பகுதி இருக்கு. அல் மஅ்மூராத், அவனுடைய கட்டளைகள். அல் மன்ஹியாத் என்று சொல்லப்படக்கூடிய அவனால் விலக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த 850 கோடி மக்களும் அல் மன்ஹியாத்தின் பக்கம், அல்லாஹ்வினால் விலக்கப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக ஆகும் பொழுது நன்மைகளும் நடக்கும், நடக்காம இருக்காது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் எடுத்து நடக்கப்படும். அல்லாஹ்வுடைய வழிமுறை என்னன்னா, இந்த நன்மைகளை விடவும், மஅ்மூராத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நல்ல விஷயங்களை விடவும் பாவங்கள் தலை விரித்து ஆடும் என்றிருந்தான், பாவங்கள் அதிகரித்துடும் என்றிருந்தா, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை உண்மையிலேயே பூமிக்கு இறங்கும். குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய சகோதரர்களே, நிறைய வரலாறு இருக்கு. குர்ஆன் சொல்லக்கூடிய விடயமும் இதுதான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ظهر السوء بأهل الأرض, பூமியில நன்மைகளை விடவும் அல்லாஹுக்கு மாற்றம், பாவங்கள் அதிகரித்து விடும் என்றிருந்தான். அன்ஸலல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய தண்டனைய ஏதாவது ஒரு ரீதியில் அல்லாஹ் இறக்கிதான் தருவான். அது வானத்தின் மூலமாக உண்டாகும், அல்லது பூமியின் மூலமாக உண்டாகும், அல்லது பூமி அதிர்ச்சியின் மூலமாக உண்டாகும், அல்லது நெருப்பின் மூலமாக உண்டாகும், அல்லது கடலின் மூலமாக உண்டாகும், அல்லது அரசர்களின் மூலமாக உண்டாகும், அல்லது எங்களோட அந்நியமாக நடக்கக்கூடிய மக்களின் மூலமாக உண்டாகும். கண்ணியமானவர்களே, வெயிலின் மூலமாக உண்டாகும், அல்லது குளிரின் மூலமாக உண்டாகும். ஏதாவது ஒரு ரீதியில அல்லாஹ் தண்டனையை இறக்கிதான் தருவான். அப்ப நாங்க எங்களோட சிந்தனைக்கு வரலாம், அப்படி ஒரு 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 நாங்க சாதாரணமாக யோசிச்சா, பாவம் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும் தானே தண்டனை கொடுக்கணும். எங்கட புத்தி சொல்லுது, எங்கட கிளாஸ்ல
எங்கட வகுப்புல யாராவது தவறு செஞ்சா நாங்க எல்லாத்துக்கும் அடிக்கிறது இல்லை, கொஞ்சம் பேருக்கு தான் அடிக்கிறது. இது எங்கட புத்தி சொல்லக்கூடிய, இன்றைக்கு மக்கள் யோசிக்கக்கூடிய விஷயம். ஆனா கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய ஒரு நியதி இருக்கு. இதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அனுஹ்லகு அஃபீனா ஸாலிஹூன், எங்களுக்குள்ளால நல்லவர்கள் இருக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹ்வுடைய சோதனை உண்டாகுமா? இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, இதா கஸூரல் ஹபஸ், நன்மைகளை விடவும் பாவங்கள் அதிகரிக்கும் என்றிருந்தான் கண்ணியமானவர்களே, நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை இறங்கும். தஅம்முல் ஆம்மத தூனல் ஹாஸா, இன்னும் ஒரு ரிவாயத்துல வருது, தண்டனை வார நேரத்துல பொதுவாக எல்லாத்துக்கும் வரும். தூனல் ஹாஸா, பிரைவேட்டா யாருக்கும் தனிப்பட்ட முறையில வாரதில்லை, எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் வரும். அதுல நல்ல மக்கள் கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவிடத்துல பெரிய கூலிகள் இருக்கு. இந்த ஏற்பட்ட இந்த அனர்த்தங்களையும் பார்க்கறதுக்கு, ஏற்பட்ட சுனாமிலையும் பார்க்கறதுக்கு நல்ல மக்களும் அகப்பட்டாங்க, பள்ளிவாசல்களுக்கு உள்ளால் இருந்தவர்களும் அகப்பட்டாங்க, சுஜூதில் இருந்தவங்களும் அகப்பட்டாங்க. இதே நேரத்தில் மதுபான சாலைகள்ல குடித்து கொண்டிருந்தவர்களும் அதுல போனாங்க. கண்ணியமானவர்களே, சண்டனை வார நேரத்தில் அல்லாஹ்வுடைய சோதனை எல்லாத்துக்கும் சேர்ந்து வரும். சுனாமி வந்த டைம்ல காலி கோட்டைக்கு பின்னால ஒரு ஜமாத் ஒன்று வைத்திருந்தாங்க, 3 நாள் ஜமாத். சரியா 8:30 மணி ஆளோட எல்லாம் அந்த கல்லு பாறையில உட்கார்ந்து காலை சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, வந்த அந்த அலை பெருக்கம், அந்த சுனாமி, கண்ணியமானவர்களே, வேலும் இருக்கல்ல போனவர்கள் ஜமாத்ல போன யாருமே மீயல்ல, ஒருவர் கூட மீயல்ல. தஅம்முல் ஆம்மத தூனல் ஹாஸா, எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் வரும். அதுல யார் யாரெல்லாம் நல்லெண்ணத்தோட நல்ல அமல்களோடு இருக்கிறாங்களோ இவர்கள் அல்லாஹு தஆலா இவர்களுக்கு பெரிய கூலிகள் அல்லாஹு தஆலா கொடுப்பான், இவர்களுக்கு சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுப்பான் என்று கூட ஹதீஸுடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப என்னன்னா, நன்மைகளை விடவும் பாவம் தலை விரித்து ஆடும் என்றிருந்தா, கூடிடும் என்றிருந்தா, தண்டனைகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்டனைகள் உலகத்துக்கு வந்து கொண்டே இருக்கு. அது மக்களாகிய எங்களுடைய, மனிதர்களாகிய எங்களுடைய புத்திக்கு படாது. கண்ணியமானவர்களே, மார்க் அறிஞர்கள் அதனால தான் சொல்லுவாங்க, நன்மைகளை விட பாவம் அதிகரித்துட்டு இருந்தா 5 விதமான தண்டனைகள் இந்த பூமிக்கு மேலால இருக்கு. சுருக்கமாக நான் இன்றைக்கு அதை பார்ப்போம். அதுல முதலாவது தான், நன்மைகளை விட பாவங்கள் அதிகரிச்சுட்டு இருந்தா அல்லாஹ்வுடைய சோதனைகள் பல வர்ணங்கள்ல பல விதங்கள்ல உண்டாகும். அதை நாங்க நேரடியாக எங்களை நாட்டில் உலகத்துல பல இடங்களை நாங்க பார்த்துருக்கோம். கண்ணியமானவர்களே, சோதனை இறங்கும். 2வது, மனிதர்களாகி எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அந்த பாவத்தினுடைய விபரீதம் தான் கவலைய சஞ்சலங்களை அல்லாஹு தஆலா எங்களுடைய உள்ளத்தில் அப்படியே சாட்டி விட்டுடுவான். நல்லா விளங்குங்க. இன்னல் அபத், அல்லாமா இப்னுல் கய்யிம் ஜௌஸி அலைஹி ரஹ்மா அவர்களும் எழுதுறாங்க, ஒரு அடியான் பாவத்தை செய்றான், ஸல்லல்லாஹு அலைஹி ஜுந்தைனி மின் ஜுலூதிஹி, அல்லாஹ்வுடைய படை பட்டாளங்கள்ல 2 படை பட்டாளங்களை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சாற்றான். அது என்ன தெரியுமா? அல்ஹம் வல் ஹுஸ்ன். அல்ஹம்னு சொன்னாலும் கவலை தான், ஹுஸ்ன் சொன்னாலும் கவலை தான், 2க்கும் வித்தியாசம் இருக்கு.
ஹம்னு சொன்னா ஒரு மனிதனுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்ட கவலை அல்லாஹு தஆலா உள்ளத்துல போட்டிருப்பான். எப்ப பார்த்தாலும் அவருக்கு ஃபியூச்சர் எதிர்காலத்தை பற்றிய கவலை இருந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது ஹுஸ்ன், இதுவும் கவலை தான். இது என்னண்டா மிம்மா மதா, கடந்து போன காலம், இழந்த சொத்துக்கள், இழந்த நகைகள், வித்த சாமான்கள், கண்ணியமானவர்களே பறிப்போன சாமான்கள், இதை பற்றிய கவலை இவருடைய உள்ளத்திலே எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும். இந்த ரெண்டும் நல்லா விளங்கிக் கொள்ளணும்னாங்க. அல்லாஹுடைய படை பட்டாளத்தில பலதுல ரெண்டு தான் இது. இந்த ரெண்டு மாத்திரம் சாட்டி விடப்பட்டனால இன்றைக்கு நாங்கள் ஆட்களை பார்க்கிறோமா இல்லையா? யாரை பார்த்தாலும், வாலிபர் எடுத்துக்கொண்டாலும் சரி, வயோதிபர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, திருமணம் முடிச்சவர்கள் எடுத்தாலும் சரி, முடிச்சாதவர்கள் எடுத்தாலும் சரி, வாழ்ந்து வயோதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த ரெண்டு விதமான கவலையும் இருக்கும். என்ன எதிர்காலம் என்ன நடக்க போகுது, அடே இப்ப முன்னால போனதை பத்திய இந்த கவலை, இது எல்லாத்துக்கும் இருந்து கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹு தஆலாவுடைய தண்டனைகள்ல ஒரு வகைதான் இது. இதை நாங்க நல்லா சிந்தனையில வச்சுக்கொள்ளணும். பொதுவாக நாங்க இன்றைக்கு எங்க சமூகத்துல இதை நிறைய பார்க்கறதுக்கு இல்லை. அப்ப ரெண்டாவதுன்னா, அல்லாஹுடைய பாவங்கள் அதிகரிச்சுட்டுண்டா, நன்மைகளை விட பாவங்கள் கூடிட்டுண்டா, இந்த அல்லாஹுடைய ரெண்டு படைப்பட்டாளத்தை அல்லாஹ் சாட்டி. மூன்றாவது, மனிதர்களுடைய பாவங்களை விடவும் நன்மைகளை விடவும் பாவங்கள் அதிகரிச்சுட்டா, நல்லா விளங்கிக்கோங்க, நாங்க நல்லா இருப்போம். எங்களை பற்றிய கெட்ட எண்ணம், எங்களை பற்றிய கோபத்தை, எங்களை பற்றிய இந்த வைராக்கியத்தை அல்லாஹ் படைப்பினங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் உண்டாக்குவாங்க. நாங்க நேச்சுரலா அதிகமாக பார்த்திருப்போம். எங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிருப்போம், தனிமையில செஞ்சிருப்போம், அல்லது கூட்டாக செஞ்சிருப்போம். இது சகோதரர்களை யாராவது ஒருத்தருடைய வாயால, அல்லது ஏதாவது ஒரு அனர்த்தத்தால, அல்லது ஏதாவது ஒரு மிருகத்தால, அல்லது ஏதாவது ஒரு பயத்தால் அல்லாஹு தஆலா கட்டாயமாக அவனுடைய தண்டனையை முன்னால் அல்லாஹ் காட்டியிருப்பான். இன்னல் அப்து லா யஹ்லு பிமஅசியத்தில்லாஹ் சொன்னாங்க. ஒரு படி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நினைக்கிறேன். ஒரு அடியான் தனிமையில பாவத்தை செய்றான். அல்கல்லாஹு புகுதஹு ஃபீ குலூபில் ஹல்க், மனிதர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் இவனை பற்றிய கெட்ட எண்ணத்தை, படைப்பினங்களுடைய உள்ளத்துல இவனை பற்றிய கெட்ட எண்ணத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்குறான். நல்லா இருப்போம், நல்லா நாங்க ரோட்ல வைத்து கொண்டிருப்போம், ஏதோ சுப தொழுந்திருக்க மாட்டோம், ஏதோ ஒரு பாவம் எங்களாக நடந்திருக்கும், சும்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய் அப்படியே பாஞ்சு கடிச்சிருக்கும், அல்லது ஏதாவது ஒரு பராண்டி இருக்கும், அல்லது பயமுடுத்தி இருக்கும், அல்லது நாங்க போகக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு வாகனம் வந்து அப்படியே ஓசிட்டு வைத்துடும். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் பாவத்தினுடைய விபரீதம். சுஃபியானு ஸௌரி அலைஹி ரஹ்மத் சொல்றாங்க, சில நேரத்துக்கு என்னாலையும் சில பாவங்கள் நடக்கும். இந்த பாவத்தினுடைய விபரீதத்தை இரவுடைய நேரத்தில் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய எலியால நான் நேரடியாக பார்த்தேன். அந்த எலியால எனக்கு பயம் உண்டாகும், அந்த எலியால சில சோதனைகள் உண்டாகும். கண்ணியமானவர்களே எழுதுறாங்க, இந்த எலியுடைய அசைவுகளால அந்த பாவத்தினுடைய தண்டனையை நான் உணர்வேன். கண்ணியமானவர்களே, அப்படின்னா நாங்க யோசிச்சு பார்ப்போம், நாங்க செய்யற பாவங்களுக்கு தண்டனை எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கிடைச்சி கொண்டுதான் இருக்கு, அது எங்களுக்கு விளங்குதில்லை. எங்களோட பாவத்துக்கும் நல்லா விளங்கிக்கோங்க, செயற்பாடுகளுக்கும் படைப்பினங்களுடைய செயற்பாடுகளுக்கும் நிறைய அல்லாஹ் ஜாயிண்ட் வச்சிருக்கிறார்.
ஒரு ஹதீஸுடைய கருத்தும் இருக்கி நான்டா எங்களுடைய செயற்பாடுகள் சீராக அமையக்கூடிய நேரத்தில் படைப்பினங்களுடைய உள்ளங்கள் இவனை அப்படியே கவர ஆரம்பிச்சிடுவோம். நல்ல செயற்பாடுகள் வெளிப்படக்கூடிய நேரத்தில் கவர ஆரம்பிச்சிடும். பாவங்கள் வெளிப்படக்கூடிய நேரத்தில் கோபத்துடைய தன்மைகள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். முஹம்மது இப்னுல் மஹ்பூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, விளங்குறதுக்கு சொல்றேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் வட்டியோட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. தௌபா செஞ்சு போட்டு ஒரு நாள் பள்ளிக்கு வந்தேன். பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் வாலிபர்கள் எல்லாமே கத்துறாங்க, கூமு எழுந்து வாங்க. வாலிபர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ளார கத்தி கொள்றாங்க. வகது ஜா ஆகிலுர் ரிபா, வாங்க வாங்க, இந்த வட்டி சாப்பிடக்கூடியவன் வந்து கொண்டிருக்கிறான். வகது ஜா ஆகிலுர் ரிபா, பாருங்க வட்டி சாப்பிடக்கூடியவன் வந்து கொண்டிருக்கிறான். ஏ வாலிபர்களே ஓடிவாங்க, இவரை கொஞ்சம் நாங்க குழப்புவோம். வகது ஜா ஆகிலுர் ரிபா, இதோ வட்டி சாப்பிடக்கூடியவர் வந்து கொண்டிருக்கிறார். உடனடியாக பள்ளிக்கு போயிட்டு 2 ரக்காத் தொழுது தௌபா செஞ்சு அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் கேட்டேன். உள்ளத்தால 100க்கு 100 தௌபா செஞ்சேன். வீட்டுக்கும் வந்து அல்லாஹ்விடத்தில் தொழுது 100க்கு 100 தனிப்பட்ட முறையில் தௌபா செஞ்சேன். இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் அதே வாலிபர்கள் கத்துறாங்க, ஏ வாலிபர்களே ஓடி வாங்க, வகது ஜா ஹபீபினில் மஹ்பூப், அல்லாஹ்வுடைய நேசர் முஹம்மது வந்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய இறையடியான் முஹம்மது வந்து கொண்டிருக்கிறான். வாலிபர்களே வாங்க, வஅக்ரிமூஹு, இவரை கண்ணியப்படுத்துங்க என்று சொல்லி அதே வாலிபர்கள் கத்துறாங்க. கண்ணியமானவர்களே, நன்மைகள் என்று வரும் பொழுது அல்லாஹு தஆலா படைப்பினங்களுடைய உள்ளத்துல, மனிதர்களுடைய உள்ளத்துல எங்களை பத்தி அந்த கண்ணியத்தை அல்லாஹு தஆலா போடுவான். பாவங்கள் கூடிட்டு சொன்னா கண்ணியமானவர்களை அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் கோபத்தை போட்டுடுவான், கெட்ட எண்ணங்களை போட்டுடுவான். அதைத்தான் இன்றைக்கு நாங்க நிறைய பார்க்கிறோம். பார்த்து போட்டு நாங்க வேற விதத்துல நாங்க சூடாகும். ஏண்டா அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையும் எங்களிடத்தில் இல்லை. அந்த அளவுக்கு பாவம் மிகச்சி போயிட்டு. கண்ணியமான சகோதரர்களே, பாவத்துடைய பல விபரீதங்கள் ஒன்று இந்த 3வது தான் என்ன, எங்களை பற்றிய கெட்ட எண்ணத்தை அல்லாஹ் தஆலா உள்ளத்துல போடணும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். பாவண்டு வார நேரத்தில் சில மனிதர்கள் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருப்பாங்க, இவர்களுக்கு இந்த தன்மை விளங்க வந்துடும். அல்லமா இப்னுல் கய்யிம் ஜௌஸி அலைஹி ரஹ்மா அவர்கள் சொல்லுவாங்க, இன்னலி ஸய்யிஅத்தி ஸவாதன் ஃபில் வஜ். ஒருத்தர் இரவுல பாவம் செய்கிறார், மோசமான படங்கள் எல்லாம் பார்க்கிறார், மோசமான பாட்டுகள் எல்லாம் கேட்கிறார், கெட்ட நடத்தைகள் எல்லாத்தையும் செயற்பாடுகள் செஞ்சுட்டு வெளியில வாராண்டா சவாதன் ஃபில் வஜ், இவருடைய முகத்துல அந்த பாவத்தினுடைய கரும் தன்மை விளங்குமா, கரும் தன்மை இருக்கு. அதை நல்ல மக்கள் விளங்கிக் கொள்வாங்க. சவாதன் ஃபில் வஜ். 2வது வவஹ்னன் ஃபில் பதன், உடம்புல பலஹீனம், உடம்புல அந்த பலஹீன தன்மை எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும். எனக்கு இயலாது, எனக்கு ஒன்றும் சரி வருது இல்லை, எனக்கு எங்க எழுப்பி போனாலும் யாருமே இந்த வேலைக்கு கூப்பிடுறாங்க இல்லை. அந்த அப்படியாப்பட்ட அந்த வஹன் என்ற அந்த தன்மை இவருடைய உடம்புல உண்டாகும். பாவங்கள் கூட்டிட்டு இருந்தான். 3வது வபுகன் ஃபீ குலூபில் ஹல்க், படைப்பினங்களுடைய உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பார், எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருக்கு, ஆனா இவருக்கு மட்டும் கிடைக்குது. எல்லாமே எக்ஸாம்ல பாஸ் போறதுக்கு ரெடி எல்லாம், ஆனா இவருக்கு மட்டும் கிடைக்குது. எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட் விசா பட்டிருக்கு, இவருக்கு மட்டும் படுதில்லை. கண்ணியமானவர்களே, வேறொன்றும்
அல்ல, அந்த பாவம் மிகச்சிட்டு சொன்னா நன்மைகளை விடவும் அல்லாஹ் இப்படியாப்பட்ட தன்மைகள் அல்லாஹ் போடுவான். கண்ணியமானவர்களே, அது படைப்பினங்களுடைய உள்ளத்தில் அது கோப பார்வையாக மாறும். அது பல விதங்கள்ல வித்தியாசமாகும். பாஸ்போர்ட்டை கொடுத்தா ரிஜெக்ட் ஆகும், எக்ஸாம் வந்தா அதுல ஃபெயில் ஆகும். இப்படி அது எந்த தோற்றத்தில் இருக்கோ அதுக்கு நேர் மாற்றமான தன்மைகள் உண்டாகும். கண்ணியமானவர்கள், இதெல்லாம் பாவத்தினுடைய விபரீதங்கள். நாலாவது எழுதுறாங்க மார்க்க அறிஞர்கள், நல்லா விளங்குவோம், நன்மைகளை விடவும் பாவங்கள் அதிகரிச்சுட்டா நாலாவது தண்டனை தான் கலாஉல் அஸ்ஆர், விலைவாசி கூடிக்கொண்டே போகும். நாங்க நினைச்சிரோம் விலைவாசி கூடுறேன்டா, நெல் எல்லாம் இல்லா போயிட்டு நல்ல வெயில் அடிச்சு காஞ்சி தண்ணி இல்லாம அப்படியே வறண்டு போறது. அது இல்ல சகோதரர்கள், இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், சமகாலத்தில் நேரடியாக பார்க்கிறோம். பெஞ்ச மழை, கண்ணியமானவர்களே, நுவரெலியா அந்த பகுதி மரக்கறி விளையக்கூடிய பகுதிகளில் கேட்டு பாருங்க, எந்த அளவுக்கு மரக்கறியுடைய நிலைமைகள் இப்ப மாறி இருக்கு, எந்த அளவுக்கு அது அப்படியே கழுவி கொண்டு போனுச்சு. நேரடியாக நாங்க டிவியில செய்திகளை நாங்க பார்த்திருப்போம். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு மாறிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, அடுத்தடுத்த கட்டங்கள்ல மரக்கறி சகோதரர்களே நுகர்வோர் அந்த அமைப்புல சொல்றாங்க, கிட்டத்தட்ட 4000 மேலால, ஒவ்வொரு கிலோவுக்கும் 4000 மேலால கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏண்டா இப்ப இடங்களை சமைச்சு அதை நட்டு தான் அடுத்த கட்டத்தில் என்ன செய்யணும், அது கொஞ்ச காலத்துக்கு பின்னால்தான் அதை அறுவடை செஞ்சு அது பஜாருக்கு கொண்டு வரும். அது வரைக்கும் சகோதரர்களே சாமன் டிமாண்ட் ஆகினா விலைகள் கூடும். இர்திஃபாஉல் அஸ்ஆர், விலை கூடுறது. இப்ப மார்க் அடிப்படையில் யோசிப்போம். அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, மனிதர்களுடைய செயற்பாடுகளுக்கும், நல்ல விளங்க, மனிதர்களுடைய செயற்பாடுகளுக்கும் விலை கூடுறதுக்கும் குறைறதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இன்னல் கலாஅ வர்ருஹஸ் ஃபீ மஷ்யத்தில்லாஹ், விலை கூடுறதும் விலை குறைறதும் இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட சம்பந்தப்பட்டது. சொல்றாங்க, மனிதர்களுடைய செயற்பாடுகள் நல்ல முறையில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக மாறும் என்றிருந்தா விலைவாசிகள் குறைஞ்சு கொண்டே போகும். இல்ல, பாவங்கள் கூடுது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாக போகுது. கண்ணியமான சகோதரர்களே, என்ன நடக்கும்டா, இப்ப விலைவாசிகள் எல்லாம் நன்மை பள்ளியின் பக்கம் தொடர்பு உண்டாகுது, நல்ல அமல்கள் கூடுது. ஏற்பட்ட இந்த சூழ்நிலையில மக்கள் எல்லாம் அல்லாஹ்வோட தொடர்பாக இருக்கிறாங்கடா, விலைவாசிகள் குறைஞ்சு கொண்டே போகும். எனவே தான் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி கருத்து என்னண்டா, செயற்பாடுகளுக்கும் இந்த விலைவாசிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கீண்டா. எங்கட செயற்பாடுகள் சாலிஹான நல்ல செயற்பாடுகளாக இருந்தா விலை குறையும். அல்லது கூடிச்சுன்னு சொன்னா, பாவங்கள் கூடிட்டுன்னு சொன்னா, அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடியதாக மாறிட்டுன்னு சொன்னா, கண்ணியமானவர்கள் எல்லாம் பாதுகாக்கணும், விலைவாசி கூடும். இத அல்லாமா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஅவத் தப்லீக் இயக்கத்தினுடைய இஸ்தாஃபகருடைய மகன், இவர்களுடைய காலத்தில் கலாஉன் ஷதீதுன் ஃபில் ஹிந்த், இந்தியால பயங்கரமான ஒரு விலை உயர்வு ஏற்பட்டுச்சு. அவங்கள்ட்ட பேச்சு சொன்னாங்களாம், கது கலத்தில் அஸ்ஆரு ஜித்தன், நாளுக்கு நாள் விலைகள் கூடிக்கொண்டே போகுது, என்ன செய்யும் சொன்னாங்க. அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் திசை திரும்பணும், தொழாதவர்கள் தொழணும், பள்ளியோடு தொடர்பாகணும், நல்ல காரியங்கள்ல மக்கள் ஈடுபடணும், அல்லாஹுக்கு பொருத்தமான செயல்களை அமைச்சு கொள்ளணும். இந்த விலை உயர்வும் மனிதர்களுடைய செயற்பாடுகளும் சொன்னாங்களாம், 2 தராசியுடைய 2 பகுதிகளை போடு. கண்ணியமானவர்களை சொன்னாங்களாம், மனிதர்களுடைய செயற்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் பொறுமதியாக போக போக
விலைவாசிகள் அப்படியே குறைஞ்சு கொண்டே போகும். மனிதர்கள் அழிச்சாட்டியத்தால, பாவத்தால, அநியாயத்தால மனிதர்களுடைய அல்லாஹ்விடத்துல பொறுமதி இல்லாம அல்லாஹ்விடத்துல தாழ்ந்து கொண்டே போனா விலைவாசிகள் கூடிக்கொண்டே போகும். சொன்னாங்களாம், எனவே நீங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலாவிடத்துல சாலிஹான நல்ல அமல்களின் மூலமாக, தொழுகையின் மூலமாக, சதகா தான தர்மங்களின் மூலமாக, நல்ல காரியங்களின் மூலமாக அல்லாஹு தஆலாவிடத்தில் பொறுமதியானவர்களாக மாறுங்க, விலை குறைஞ்சிடும் என்ற கருத்தை சகோதரர்களே சொல்லி அனுப்பினாங்களாம். கண்ணியமானவர்களே, இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். ஆனா இன்றைக்கு மக்களுக்கு இது விளங்குதில்லை. எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா, மக்கள் எல்லாம் நொந்திருக்கக்கூடிய நேரத்துல, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல எந்த அளவுக்கு உலகம் மாறிட்டுண்டா இந்த பாவத்தினுடைய விபரீதங்களை தண்டனைகள் என்று சொல்லவானும். கண்ணியமானவர்களை, இப்படி நாங்க சொல்றது எங்களுடைய அக்கீதால பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாகும். முஸ்லிம்களாக எங்களுடைய கொள்கை ரீதியாக பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குது. நிறைய பேர் சொன்னாங்க இது. கண்ணியமானவர்கள், உண்மையிலே சோதனை உண்டாகிருக்கி, உள்ளம் தாங்குதில்லை என்றாலும் சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாவுடைய நியதி, அல்லாஹ்வுடைய நியதியை யாராலும் மாத்திரத்துக்கு கேளாது. இதுதான் உண்மை. கண்ணியமானவர்களே, அடுத்தது என்னாண்டா, அஞ்சாவது, பாவங்கள் நன்மைகளை விடவும் பாவங்கள் அதிகரிச்சிட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, கடைசியாக சொல்றேன், கெட்ட அரசர்கள் அல்லாஹு தஆலா சாட்டிவிட்டு, அந்நியமாக பழகக்கூடிய அரசர்களை நாங்கள் எங்கள் நாட்டில் பார்த்தோம். எங்களுடைய நாட்டிலிருந்து நாங்கள் நேரடியாக பார்த்தோம். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, கொடுக்கல் வாங்கல் ரீதியாக, அரசியல் அமைப்பு ரீதியாக எங்களோட நல்ல முறையில் நடந்து கொண்டவங்க இருந்தாங்க. எங்களோட பாவங்கள் கூடிட்டு, எங்கட கண்ணியமானவர்களை அழிச்சாட்டியங்கள் கூடிட்டு, எங்கட அநியாயங்கள் கூடிட்டு, எங்கட ஆண்கள் பெண்கள் கலப்பு, மோசமான கெட்ட செயற்பாடுகள், பாவமான காரியங்கள் அதிகரிச்சிட்டு, பேஸ்புக்ல எங்கட பெண்கள், டிக்டாக்ல எங்கட பெண்கள், எங்கட வாலிபர்கள், எங்கட திருமணங்கள் எல்லாம் சகோதரர்களே டிக்டாக்ல, பேஸ்புக்ல, யூடியூப்ல சகோதரர்களே கண்ணியமானவர்களே அலைமோதுது. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கண்ணியமானவர்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளா? இல்ல அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய செயற்பாடுகள். அந்த அடிப்படையில் பார்த்தாலும் சகோதரர்களே, நன்மைகளை விடவும் பாவம் நல்லாக தலைவிரித்தாடக்கூடிய காலம். அல்லாஹ்வுடைய தண்டனைகள் குறைவுண்டுதான் சொல்லணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலைமை மாறணும். பெற்றோர்கள் நாங்கள் எங்களை குழந்தைகளை சகோதரர்களை சரியான முறையில் வழிநடத்தணும். எங்களோட திருமண வைபவங்களாக இருந்தாலும் நல்ல முறையில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடக்கணும். அதை வீடியோ பார்த்து ஆண்கள் பெண்கள் கலப்பு செஞ்சு சகோதரர்களே டிக்டாக்ல பல பகுதிகளில் நாங்க பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அடுக்கடிக்கக்கூடிய கொமெண்ட்ஸுகள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலைமை இன்னும் தொடரும் என்றிருந்தா இன்னும் நாடு காணாத, இன்னும் வரலாறு காணாத பயங்கரமான சோதனைகள் உண்டாகும். கண்ணியமானவர்களை, கடைசியாக சொல்றேன், மோசமான அரசர்கள் அல்லாஹு தஆலா சாட்டுவான். இது சுருக்கமாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லயக்தியன் அலன்னாசி ஸமானுன், மக்களுக்கு ஒரு காலம் வரும், யுஹிப்பூனல் மஆசி, பாவம் செய்வதை விரும்பி செய்வார்கள், வயன் சௌன தௌபா, தௌபா செய்யறதுக்கு மறந்துடுவாங்க. இப்படி நடந்தா அல்லாஹ் 4 விதத்தில் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சோதிப்பான். முதலாவது பாருங்க, நாலு சமூகத்தில் இருக்காண்ட ஒவ்வொருத்தரும் நல்லா யோசிச்சு பாருங்க. முதலாவது சொன்னாங்க, இப்தலாஹுமுல்லாஹு பில் கலா, அந்த சமுதாயத்தை அல்லாஹ் விலை உயர்வின் மூலமாக சோதிப்பான். விலை குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? கண்ணியமானவர்களை, விலை கூடுது, அடுத்த கிழமை கூட போகுது, அடுத்த மாசம் கூட போகுது. கண்ணியமானவர்களது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய சோதனை. இரண்டாவது சொன்னாங்க, இப்தலாஹுமுல்லாஹு பில் வபா, பயங்கரமான நோய்களின் மூலமாக அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சோதிப்பான். கண்ணியமானவர்களே, நோய்கள், வைரசுகள், வைத்தியர்கள் கூட திகைத்து போன, மருந்துகள் இல்லாத பயங்கரமான வைரசுகள், நோய்கள் பரவிருக்கு.
பாவத்தினுடைய விபரீதம். கண்ணியமானவர்களே, மூணாவது சொன்னாங்க இப்தலாஹுமுல்லாஹு பிமௌத்தில் ஃபுஜா, அந்த சமுதாயத்தை அல்லாஹ் திடீர் மரணங்களின் மூலமாக சோதிப்பான். இதனையும் நாங்க இன்றைக்கு நச்சுவலாக நேரடியாக பார்க்கிறோம். போன கிழமை இருந்தவங்க, போன மாசம் சந்தோஷமாக இருந்தவங்க, இப்ப இன்றைக்கு இந்த நேரத்தில் இல்ல. நாங்க எதிர்பார்க்காதவங்க, நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இல்ல. கபருடைய வாழ்க்கை, திடீர் மரணங்கள் அதிகரிச்சிருச்சு. அல்லாஹ்வுடைய சோதனை. கடைசியாக சொன்னாங்க இப்தலாஹுமுல்லாஹு பிஜௌரில் ஹுக்காம், மோசமாக மனமுரண்டாக ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களை அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா சாட்டிடுவான். இதைத்தான் சகோதரர்களே கடைசியாக நாங்க பார்த்தோம். மனமுரண்டாக மோசமாக ஆட்சி செய்யக்கூடிய அரசர்கள் எப்ப உண்டாகுவாங்கன்னா, கண்ணியமானவர்களை நல்லாக விளம்பணும். நாங்க சமுதாயம் எங்கட பாவங்களுக்கும் இந்த அரசியல் அமைப்புக்கும் சகோதரர்களே ஒரு அரசருக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருக்கு. நாங்க நாட்டில் வாழக்கூடிய அல்லாஹ்வை விளங்கின 23 லட்சம் முஸ்லீம்கள் எங்களுடைய செயற்பாடுகளுக்கும் இந்த அரசர் நல்லவனாக மாறுறதுக்கும் கெட்டவராக மாறுறதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. நன்மைகளை விடவும் எங்களுடைய எல்லாத்துடைய செயற்பாடுகளும் கூடிச்சு அது எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அல்லாஹ் கெட்டவனாக அல்லாஹ் தஆலா மாத்திடுவான். ஆக கண்ணியமான சகோதரர்கள், அன்பானவர்களே, இந்த விபரீதங்களை விளங்குவோம், சிந்தனையில வைப்போம். கண்ணியமானவர்களை எங்களுடைய மனைவி பிள்ளை குட்டிகளுக்கு இதை விளங்கப்படுத்துவோம். கண்ணியமானவர்களை, இப்படியாப்பட்ட சொல்லப்படாத எல்லா விதமான பயங்கரமான பெரும் பாவங்களுக்கும் நாங்கள் தௌபா செஞ்சு பள்ளியோட தொடர்பாகி அல்லாஹ்வோட தொடர்பாகி அதிகமாக இஸ்திக்ஃபார்கள் செஞ்சு சகோதரர்களே, தௌபா நசூஹான்னு சொல்லுவாங்க. தௌபாண்ட ரைட், இதுக்கு பின்னால செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு போறதல்ல. அந்த நிபந்தனைகளோட 100க்கு 100 தௌபா செஞ்சோண்டா, உள்ளத்தால ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து தௌபா செஞ்சோண்டா, கண்ணியமானவர்களே, எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் தஆலா மாத்தி ஒரு காலத்தில் எங்கள் நாட்டில் எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக விலை கழிவோட நல்லாட்சியோட நல்ல மக்களோட நல்ல நிதானமான விலைகளோட விலை கழிவோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எங்களுக்கு சார்பாக எப்படி இந்த நாட்டில் நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தோமோ அந்த நிலைமைகள் அல்லாஹ் தஆலா உண்டாக்குவான். எனவே 100க்கு 100 பாவங்களிலிருந்து தௌபா செஞ்சு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய, அதிகமாக தௌபா செய்யக்கூடிய நல்ல முஸ்லீம்களாக, நல்ல 23 லட்சம் முஸ்லீம்களாக அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.